வள்ளியூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வள்ளி மணவாளனுக்கு அரோகரா கோஷம் முழங்க ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய குடவரை கோவிலில் வள்ளியூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆகும். வள்ளியூரை பெருமானே என்று அருணகிரிநாதரால் பாடப்பட்ட இத்தலத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவயானையோடு அருள்வாளித்து வருகின்றார். இங்கு நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் சித்திரை தேர் திருவிழா சிறப்பானதாகும். இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழா காலங்களில் தினமும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், வீதி உலா வருதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவிழாவின் சிகர நிகழ்வான திருத்தேர் வைபவம் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு விஸ்வரூபம், காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் உற்சவர் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் சுவாமி அம்பாளுடன் மேளதாளங்கள் முழங்க திருத்தேரில் எழுந்தருளி சிறப்பு அலங்கார காட்சி கொடுத்து சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் தேரோட்டம் துவங்கியது. பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அப்பொழுது பக்தர்கள் வள்ளி மணவாளனுக்கு அரோகரா, முருகப்பெருமானுக்கு அரோகரா என பக்தி கோஷங்கள் எழுப்பினர். தேர் 4 வீதிகளிலும் வலம் வந்த நிலையில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறையினர் மற்றும் கட்டளைதாரர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.